Hello children, welcome back to 6th standard Social Science. Civics Unit 1 Understanding Diversity Part 2. In last class you learnt Understanding Diversity, Diversity in India, Religious Diversity. Okay, now we are going to see about Linguistic Diversity, Cultural Diversity, Popular Dances and Music of India, Unity in Diversity. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி மொழிசார் பன்முகத்தன்மை. According to Census of India 2001, India has 122 major languages and 1599 other languages. Four major Indian language families are Indo-Aryan, Dravidian, Austroasiatic and Sino-Tibetan. Tamil is the oldest Dravidian language. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 122 மேஜர் லாங்குவேஜஸ், அதாவது 122 முக்கியமான மொழிகளும் 1599 அதர் லாங்குவேஜஸ், 1599 பிற மொழிகளும் இருந்துச்சு. 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ், 4 முக்கிய மொழி குடும்பங்கள் என்னென்னா இண்டோ ஆரியன், டிராவிடியன், ஆஸ்ட்ரோஏசியாட்டிக், சீன திபேத்தியன். தமிழ் தான் ரொம்ப பழமையான திராவிட மொழி. டாப் 5 லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் இன் இந்தியா as per 2011 சென்சஸ். 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படுற 5 முக்கியமான மொழிகள். லாங்குவேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன்: ஹிந்தி 43.63%, பெங்காலி 8.30%, தெலுங்கு 6.93%, மராத்தி 7.09%, Tamil 5.89%. Historically, the Portuguese, the Dutch, the British, the Danish and the French came to India for trade and their occupation of India, or some parts of it has left behind a certain impact upon the culture and language of the people. Because the British ruled over the entire country for over 300 years before independence in 1947, the English language gained prominence in India. In due course, English has emerged as an important language and a medium of instruction in schools and colleges. It is widely used in official communication and daily life. வரலாற்று வழியாக நம்ம பார்க்குறப்ப இந்தியாவுக்கு வியாபாரம் செய்கிறதுக்காக போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் இந்தியாவில் தங்கியிருந்தாங்க. இந்தியாவில் தங்கியிருந்ததுனால நம்ம மக்களோட மொழி மற்றும் பண்பாடு, அதாவது லாங்குவேஜ், கல்ச்சர், இதன் மீது அவங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. இன் 1947, அதாவது 1947 இந்தியா சுதந்திரம் பெறுறதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேயரோட ஆட்சியின் கீழே தான் நம்ம இந்தியா இருந்துச்சு. இதன் காரணமாக தான் இந்தியாவில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜாக ஸ்கூல்ஸ், காலேஜில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் டெய்லி லைஃப்லையும் நம்ம இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சில்ட்ரன், டு யூ நோ the Constitution of India recognizes 22 languages as official languages. The Government of India has declared Tamil as the first classical language in 2004. Apart from Tamil, 5 other Indian languages have been declared as the classical languages by the Government of India. Sanskrit, Telugu, Kannada, Malayalam, Oriya were announced as classical language in 2005, 2008, 2008, 2013, 2016 respectively. இந்திய அரசியலமைப்பின்படி 22 லாங்குவேஜஸ், அதாவது 22 லாங்குவேஜஸ் அஃபிஷியல் லாங்குவேஜஸாக நம்ம இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கம் தமிழ் மொழியை முதல் செம்மொழியாக 2004 2004 டிக்ளேர் பண்ணாங்க. தமிழ் லாங்குவேஜை தவிர இன்னும் 5 லாங்குவேஜஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜாக இந்தியன் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணாங்க. அது என்னென்னா சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒரியா 2016 டிக்ளேர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கல்ச்சுரல் டைவர்சிட்டி, பண்பாட்டு பன்முகத்தன்மை. The term culture refers to customs and practices of people, their language, their dress code, cuisine, religion, social habits, music, art and architecture. கல்ச்சர்னா பண்பாடு. இந்த பண்பாடு என்ற சொல்லானது மக்களோட மொழி, உடை, உணவு, மதம், சமூக பழக்க வழக்கம், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலையோட பாரம்பரியத்தை குறிக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆர்கிடெக்சர், அதாவது கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டான சில இடங்கள்:
பிரகதீஸ்வரா டெம்பிள், செயின்ட் தாமஸ் கத்தீட்ரல் பசிலிக்கா சென்னை, தாஜ்மஹால், சாஞ்சி ஸ்தூபா, காந்தரிய மகாதேவ் டெம்பிள், கோனாக் சன் டெம்பிள், த தில்வாரா ஜெயின் டெம்பிள். The culture of a group of people is reflected in their social behavior and interactions. The group identity fostered by social patterns is unique to a group. Art and architecture are an integral part of every community. It develops as a part of culture and tradition of a community. Each of the 28 states and 9 union territories of India has rich traditions and unique ways of artistic expression. ஒரு குறிப்பிட்ட மக்களோட பண்பாடை அவங்களோட சோசியல் பிஹேவியர், இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது சமூக நடத்தையிலையும் சமூக தொடர்பையும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படுற குழு அடையாளத்தோட வளர்ச்சியாக இருக்குது. இது ஒரு குழுவுக்கு மட்டுமேயான தனித்த அடையாளமாகவும் இருக்குது. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை மற்றும் கட்டிடக்கலை அப்படின்றது ஒரு சமுதாயத்தோட ஒருங்கிணைந்த அங்கமாக இருக்குது. ஒரு சமுதாயத்தோட மரபு, பண்பாடு இதோட ஒரு பகுதியாக கலை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது. இந்தியாவில் 28 மாநிலங்கள், அதாவது 28 ஸ்டேட்ஸ், 9 யூனியன் டெரிட்டாரிஸ், அதாவது 9 யூனியன் பிரதேசங்களும் இந்தியாவில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்ஸுமே அதற்குரிய மரபையும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவத்தையும் பெற்றிருக்கு. Okay children, do you know about 60% of the total epigraphical inscriptions found by the Archaeological Survey of India are from Tamil Nadu and most of these are in the Tamil script. இந்திய தொல்லியல் துறை இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்துச்சு. அந்த கல்வெட்டுகளில் அதிகமாக தமிழில் தான் எழுதப்பட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாப்புலர் டான்ஸஸ் அண்ட் மியூசிக் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்க புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசை. In ancient times, dance was considered as a way to celebrate, worship and also as a gesture of thanksgiving and joy. Dances of India reflect its cultural richness. பழங்காலத்துக்கு முன்னாடி டான்ஸ்ன்றது ஒரு வழிபாடு கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய, நன்றியை தெரிவிக்கக்கூடிய கொண்டாட்டமாகவும் தான் இருந்துச்சு. நம்மளோட இந்திய நடனங்கள் நம்மளோட பண்பாட்டை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. Music and dance go hand in hand. There are several styles of music practiced in India. The Hindustani music, Carnatic music, classical Tamil music, folk music, Lavani, Ghazal are some of them. There are songs from various languages composed by blending these different forms of music. Music and dance, அதாவது இசையும் நடனமும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு. இந்தியாவில் பல வகையான இசை வடிவங்கள் காணப்படுது. என்னென்ன அப்படின்னா இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை, இது எல்லாமே பல்வேறு இசை வடிவங்கள். இந்த இசை வடிவங்கள்ல இருந்து தான் பல்வேறு மொழியிலிருந்து பல்வேறு பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் எந்த டான்ஸ் பாப்புலர் அப்படின்னு இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஃபோக் டான்சஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய கிராமிய நடனங்கள். ஸ்டேட் பாப்புலர் டான்ஸ், மாநிலமும் அங்கே இருக்க பாப்புலர் டான்ஸும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளா தெய்யம் அண்ட் மோகினியாட்டம். பஞ்சாப் பாங்க்ரா. குஜராத் கார்பா அண்ட் தாண்டியா. ராஜஸ்தான் கல்பேலியா அண்ட் கூமர். உத்தரப்பிரதேஷ் ராஸ்லீலா. உத்தரகாண்ட் சோலியா. அசாம் பிஹு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. தோ டைவர்சிட்டி இஸ் விசிபிள் இன் எவ்ரி அஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இன் இந்தியா, we are united by the spirit patriotism. Symbols such as the national flag and national anthem remind us of our great nation and the need to stay united. Celebration of landmark events such as Independence Day, Republic Day and Gandhi Jayanti every year bring us together and keep the spirit of one nation alive within us. இந்தியா பல வேற்றுமைகள் நிறைந்த நாடாக இருந்தாலும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு இருக்கோம். நம்ம நாட்டோட சின்னங்கள் தேசிய கொடி, தேசிய கீதம், நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் அந்தம், இது ரெண்டுமே நம்மளோட தாய்நாட்டையும் அதுக்காக நம்ம ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியத்தையும் நமக்கு உணர்த்துது. நம்ம நாட்டில் தேசிய விழாக்கள் கொண்டாடுறோம், நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ். என்னென்ன? சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி.
இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி. இது எல்லாமே நம்ம எல்லாரும் ஒரே நாட்டினர் அப்படின்ற உணர்வையும் நாட்டுப்பற்றையும் நமக்கு உணர்த்துது. India has a multicultural society. India evolved as a single nation through common beliefs, customs and cultural practices. The freedom struggle and the drafting of our constitution stands as ample evidence to the spirit of unity of India. இந்தியா ஒரு பன்முக பண்பாட்டு சமுதாயமா இருக்கு. இந்தியாவோட பொதுவான நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு மையங்கள் இது எல்லாத்து வழியா நம்ம எல்லாரும் இந்தியர்கள் என்ற உணர்வால ஒரே தேசத்தால ஒற்றுமையா இருக்கிறோம். விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவோட ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. ஓகே சில்ட்ரன், do you know India is known for unity in diversity? This phrase was coined by Jawaharlal Nehru, the first Prime Minister of Independent India, in his book Discovery of India. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குது. இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்த சென்டென்ஸ் ஜவஹர்லால் நேரு, த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா, சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகே சில்ட்ரன், டு யூ நோ V.A. Smith called India as an ethnological museum as a great variety of racial types of exist. இந்தியாவில் பல இன மக்கள் காணப்படுறனால இனங்களின் அருங்காட்சியகம்னு இந்தியாவை வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித்ன்றவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, கல்ச்சுரல் டைவர்சிட்டி, பாப்புலர் டான்சஸ் அண்ட் மியூசிக் ஆஃப் இந்தியா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இதோட உங்களுக்கு யூனிட் 1 லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீட்டில் நீங்கள் படித்து பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.